மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. எஸ், ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. பாடுவோம். நன்றி 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 நன்றி. எல்லாரும் துயனிக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் பலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடை. நல்ல கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 ஆமென். நன்றி 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 நன்றி. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானேன். சொந்தமானே என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உம் உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உம் உறவுக்குள் வந்து விட்டேன். பாடுவோம். நன்றி 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 ஆமென். நன்றி 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 ஆமென். glory. நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மன மகிழ்ச்சியோடு பாடுவோம்.
பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம், இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயங்கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால், காயங்கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே. உணர்ந்து அபிஷேகம் என் தலையின் மேலே, அபிஷேகம் எனக்குள்ளே, எனக்குள்ளே. சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும், கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேல், அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர், ஊற்றப்படுகிற ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. துதியினுடை போத்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு, துதியினுடை போத்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க புதிய பலன், புதிய அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர். ஆமென். ரகபௌ ஷதனா கபரலதிரபபா, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே. ஆமென். விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும், விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும், புலங்கள் நிரம்பணும், மழையாய் பாயணும், எல்லா புலங்கள் நிரம்பணும். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமழையா, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமழையா. எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், கண்கள் காண வேண்டும், ராஜா கண்கள் காண வேண்டும். ஆமென். புலங்கள் நிரம்பனு, மழையாய் பாயனு, எல்லா புலங்கள் நிரம்பனும், மழையாய் பாயனும். ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே, ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. குடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், முடவர் நடக்கணுமே
ராஜா முடவர் நடக்கணுமே. குளங்கள் நிரம்பனு மழையாய் பாயனும். ஆமென். குளங்கள் நிரம்பனு மழையாய் பாய. க்ளோரி. ஆமென். குளங்கள் நிரம்பனு மழையாய் பாயனும். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக எழுப்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக எழும்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக பெற்றுக் கொள்ளுங்க. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக எழுப்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றிடுமே வல்லமையை எங்கள் ஊற்றிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை. க்ளோரி. ஆமென். வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக எழுப்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக எழுப்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக. க்ளோரி. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ரபா ஷகதன மகதன ரலதிரமா ரீஷதனம கபரபா. நல்ல வாயை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளில பேசி கர்த்தருக்குள்ளே களி கூறுங்க. ரபா கஷத ரகபா ரபா லத ரபா ரத நம ஷகதர லரமா கதிரமா. Hallelujah, mighty Father. Rishadana katarama kadirimi. Hallelujah, mighty Father. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். Hallelujah, mighty God. Mighty Father, இந்த காலை வேளையில அவரே எல்லா கணத்துக்கு உரியவர், எல்லா ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரர். அவர் ஒருவரே எல்லா மகிமைக்கு உரியவர். ஆமென். Mighty God, Jesus, mighty Father. Thank you, Jesus. Hallelujah, mighty Father. ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி வாய்களை திறந்து, தகப்பனே, இந்த காலை வேளையில உபவாசத்தோடு உம்முடைய சன்னிதானத்திற்கு வருகிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து ஹalleluya, mighty Father. கர்த்தருடைய வேதம் இவ்விதமாக சொல்கிறது, என்னை உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் நீங்கள் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். எத்தனை ஒரு அற்புதமான வார்த்தை. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். இந்த காலை உபவாச வேளையில உபவாசத்தோடு உம்மை தேட வந்திருக்கிறோம். Mighty God, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. சொல்லுவோம் வாயை திறந்து, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே.
அசைவாடும் தெய்வமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அசைவாடும் தெய்வமே. சொல்வீங்களா என்னோடு இணைஞ்சு? அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எத்தனை பேர் விரும்புறீங்க? எங்கள் மேலே அசைவாடுமே. ரதரலா ஷிகதனரபா. ஹalleluya. 120 பேர் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு கூடி வந்த பொழுது ஆவியானவர் அவர்கள் மேல் அசைவாடினாரா. ஆமென். இந்த காலை உபவாச வேளையில ஆண்டவரே மை துதிக்கிறேன். இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு உபவாச ஜெபமாக ஆவியானவருடைய நிறைவை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. ஆவியானவருடைய நிறைவை நான் அனுபவிக்கணும்ப்பா. வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லி கண்ணீரோடு கேளுங்க. ஆவியானவருடைய அசைவாடுதலின் ஆண்டவரே நான் அனுபவிக்கணும்ப்பா. அந்த உணர்வோடு, அந்த தாகத்தோடு, அந்த பாரத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி கேட்பீங்களா? அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. கேட்பீங்களா? எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திர. கண்களை மூடி அப்படியே பாடுங்க பாப்போம். எல்லா தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அசைவாடுகிறவர். ஆமென். எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. அப்படியே பாடுங்க. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. சொல்லுங்க அப்படியே. வாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. மகிமை எங்கள் மேலே அசைவாடும். பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீ. கேளுங்க. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீ. எங்கள் மேலே அசைவாடுமே. கண்ணீரோடு எங்கள் மேலே தாகத்தோடு அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. ஆமென். அசை தெய்வமே, எங்கள் மேலே ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு வழக்கம் போல அல்லாமல், ஆமென், ஒரு விசேஷமான ஒரு ஆவியானுடைய நிறைவு எனக்கு வேணும்பா.
செங்கடல் மேல் அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. கேளுங்க. செங்கடல் மேல் அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. ஆமென். எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவா. ஆமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு எதிர்பார்ப்போடு இன்னைக்கு ஒரு விசேஷமான ஆவியானுடைய தொடுதலை நான் உணரணும்னு விரும்புறவங்க மட்டும் ரெண்டு கையை உயர்த்தி, எங்கள் மேலே உண்மையா கேட்கிற ஒருவருக்கு கூட அவர் தடை பண்ணுகிறவரே அல்ல. எங்கள் மேலே அசைவாடுமே. எசேக்கியேலை கொண்டு போய் பள்ளத்தாக்கு நடுவே, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகள் நடுவே நிறுத்தி எசேக்கியேலை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிவீர் என்று சொன்ன பொழுது, இந்த எலும்புகளுக்குள்ளே ஆவியை அனுப்பு என்று சொன்ன பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்க உரைக்க எலும்புகள் அந்தந்த எலும்புகளோடு, அந்தந்த உறுப்புகளாகி அந்தந்த பாடியோடு கூடிய எலும்புகள் செதறி கிடக்குது. ஆனா அந்த எலும்புகள்லாம் கட 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 கடன் போய் ஒரு பெரிய இரைச்சல் அந்தந்த எலும்புகளோடு சேர்ந்து நின்று, ஆவியை அனுப்பு என்று சொன்ன பொழுது சேனைகளாக எழும்பி நின்றது. ஆமென். நரம்புகள் உண்டாகட்டும், தோள்கள் உண்டாகட்டும், சதைகள் உண்டாகட்டும் என்று சொன்ன பொழுது கர்த்தருக்கு சேனையாய் நின்றதை நல்ல கரங்களை தட்டி, உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கையில் நல்ல கையை தட்டி, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவா. எல்லாரும் எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே. பாடுவோம் எல்லாரும். இப்ப பாடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு விசை கூட ஒவ்வொருவரை நிரப்ப போகிறார். ஆமென். அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகி பெற்றுக்கொள்ளுங்க. க்ளோரி ராபா ஷராபாபா. பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாட்டுமே. எஸ், எங்கள் மேலே அசைவாட்டுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து விசுவாசத்தோடு பாடுங்க. கையை தட்டாம பாடாம விசுவாசிக்காம இருக்கிற ஒருவர் நிமித்தம் இங்கு பெரிய தடை. ஆமென்.
வாஞ்சை உள்ள ஆத்துமாக்களை தான் நிரப்புகிறவர். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாட்டுமே. ஆமென். எங்கள் மேலே அசைவாட்டுமே. அசைவாடும் தெய்வமே, அசை க்ளோரி. ஆமென். அக்கினி காற்று வீசுவதாக. பெற்றுக்கொள்ளுங்க ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வெளிச்சம். ஆமென். புதிய பலன், புதிய அபிஷேக வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. ஆமென். Glory. Yes. அக்கினி அபிஷேகம், நாவுகள் போல பிரிந்திருக்கும் அபிஷேக வல்லமை ஒவ்வொருவர் மேலும் நிரப்புகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா தடைகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது, சோர்வுகள் மறைகிறது. ஆவியானவர் உங்களுக்கு புதிய பலத்தை தருகிறார். கழுகை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புகிற பலனது எங்கள் மேலே அசைவாடுமே. நல்ல அபிஷேகத்தில் ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருங்க. அங்க வேடிக்கை பார்க்காதீங்க. ராபா காஷாதா ராலா பாராதா ராமாலா துரோ ரகமாமா காஷரா பாபா. எல்லா தடைகளை உடைக்கிறார், தடைகளை உடைக்கிறார். பல வருடங்களாயிருந்த தடைகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது, 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 உடைகிறது. எல்லா தாழ்வு மனப்பான்மைகள் கட்டுகள் உடைகிறது. புதிய பலன், புதிய பலன். ஆமென். தரிசனத்தை சிலருக்கு தருகிறார். உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை இறங்குகிறது. தேவ வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ரீமோ ஷதா ரகபோ லீதனமோ ஷக ரீதனமா ரீஷந்தனம ரபலதி ரபகபா லீதரமோ ஷக ரபலதி ரமா ரஷக ரபகத ரபகதி ரபபா. ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆமென். வல்லமை தேவை தேவா. கேட்பீங்களா? வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. இப்போ தாரும் தேவா. கேட்கிற யாவருக்கும் கொடுக்கிறவர் இன்றே தேவை தேவா. இப்போ தாரும் தேவா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. என்றே தேவை தேவா. கேளுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி இப்போ தாரும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் எஸ் அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் 1000 முழம் அளந்து கணுக்கால் அளவு ஆழத்திலே அவனை கொண்டு சென்றார். இன்னும் போதாது, நீ இன்னும் 1000 முழம் நட என்று சொல்லி முழங்கால் அளவு அவனை நடக்க பண்ணினார். இது போதாது, இன்னும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு ஆழத்தில் நடக்க பண்ணினார். இன்னும் இது போதாதுன்னு சொல்லி இன்னும் 1000 முழம் அளந்து நீச்சல் ஆழத்தில் மூழ்க செய்தார். ஹல்லேலூயா. கணுக்கால், முழங்கால், இடுப்பளவு இருக்கிற வரைக்கும் அவனுடைய பலன் இருந்தது. தரையில அவனுடைய ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, தரையில அவன் கண்ட்ரோல் பண்ற ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. ஆனா நீச்சல் ஆழம் போன பொழுது அவனுடைய கண்ட்ரோல் அப்பாற்பட்ட ஒரு தேவனுடைய பலன். ஆமென். அவனை மூழ்கி, ஆமென், அதிலே மூழ்கி நீச்சல் அடிக்கும்படியாக அப்படிப்பட்ட தேவ பலன் எத்தனை பேருக்கு வேணும்? ஆமென்.
பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும். எதிர்பார்ப்போடு ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை இவைதே. நல்ல கரங்களை தட்டி இன்றைக்கு ஒரு புதிய பலன் எனக்கு வேணும் கேட்க. தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, என்றே தேவை தேவா, தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். முப்பர்வாலிபர் யாவர் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென். இது யாவருக்குரிய வாக்குத்தத்தம். தீர்க்கதரிசனம் சொல்வா. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தேகொஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, ஓ பெந்தேகொஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கே வரங்களினாலே நிரப்பும். பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். வல்லமையாக இறங்கே வரங்களினாலே நிரப்பு. இப்போ வல்லமையாக இறங்கே யாவர் மேலும் வரங்களினாலே நிரப்பும். இப்போ வல்லமையாக இறங்கே வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். புதிய பலன், புதிய அக்கினி, புதிய பாஷைகள். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். எஸ், ஒவ்வொருவரையும் தொடுகிறார். இந்த காலை வேளையிலே ஒரு புதிய பலன், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினியின் வல்லமை. நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி விடாதீங்க, 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 விடாதீங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. ஆமென். தயங்குகிறவங்க, வெட்கப்படுறவங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவிசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. விசுவாசிக்கிறவர்கள் மேலே கர்த்தருடைய அபிஷேக வல்லமை ஊற்றப்படுகிறது. ஆமென். Jesus, hallelujah, mighty God, hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென். விண்ண காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல உணர்ந்து உணர்ந்து என் மேல் வந்து இறங்கிடும். ஆமென். அல்லேலூயா. விண்ண காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். ஓரதன ஷதரலதிரபா. ஆமென், ஆமென். ஆவியானவர் ஹல்லேலூயா புறாவை போல இயேசுவின் மேல் வந்து அமர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. எப்பொழுது ஆவியானவர் புறாவை போல வந்து அமர்ந்தார்? வேத வசனத்திற்கு கீழ்ப்படியான ஒரு நல்ல மாதிரியை நமக்கு காட்டுவதற்காக
பாவ மன்னிப்பு நிச்சயத்தின் அடையாளமாகிய ஞான ஸ்நானத்தை இயேசு பெற்று அவர் கரை ஏறின பொழுது ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்திலெல்லாம் கீழ்ப்படியாமல் நீங்கள் எதிர்த்து நின்று இருதயத்தை கடினப்படுத்தி ஹல்லேலூயா கடின கழுத்தோடு நிற்கிறீர்களோ அங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆண்டவரே, நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அந்த இருதயத்தோடு அந்த ஒப்பு கொடுத்தலோடு ஹல்லேலூயா. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். கேட்பீங்களா ஆவலோடு? விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். அல்லேலூயா. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறா என் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை ஆவலோடு தாகத்தோடு வெண்புறா என் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக எஸ் இந்த இடம் முழுவதும் ஆவியானுடைய நிறைவான பிரசனம் அசைவாடி கொண்டிருக்கிறது. என்மேல் வந்தமர்ந்திடும் விண்ணக பாடுங்க சேர்ந்து. என்னை ஒரு அற்புதமான தேவ பிரசனம் இந்த இடம் முழுவதும். என்மேல் வந்தமர்ந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல, முழங்காலை
நீச்சல் ஆழம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையே. நீச்சல் ஆழம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மறந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து ஆமென் 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 ஆமென். இந்த காலை உபவாச ஜெப வேளையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உபவாசத்தோடு ஆமென் எங்களுடைய தாகத்தை தீர்க்கிறவர், தாகம் தீர்க்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. mighty God. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா mighty God. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா mighty God. Thank you Jesus. எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தான் இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. ஆமென். எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. ரெண்டு கரங்களை உயர்த்தி இன்னும் நான் உம்மை கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஜீசஸ். அந்த நினைவு எப்பொழுதும் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இன்னும் உம்மை கிட்டி சேரணும்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் நீர்தானே இயேசு ராஜன், தாகம் நீர்தானே தண்ணீர் நீர்தானே. சொல்லுங்க அவரை பார்த்து. தாகம் நீர்தானே தண்ணீர் நீர்தானே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. பசியும் நீர்தானே, உணவும் நீர்தானே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. அல்லேலூயா. இந்த இடம் முழுவதும்
ஒரு தேவ ஆவியானுடைய நிறைவு இந்த இடம் முழுவதும் இருக்கிறது. ஆராதனை நிறுத்துறதுக்கு எனக்கு மனம் வரல. ஆவியானவர் தொடர்ந்து அவரை துதிக்கும்படி ஏவிக்கொண்டே இருக்கிறார். உங்கள சிலர் உட்கார்ந்து கூட போயிட்டீங்க. பாஸ்டர் இன்னைக்கு இவ்வளோ நேரம் நடத்துறாருன்னு சிலர் உட்கார்ந்துட்டாங்க. ஜீசஸ், தேவ ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. அல்லேலூயா. இந்த காலை வேளையில இம்மட்டும் தேவ ஆவியானவர் நம்மோட அசைவாடி கொண்டிருக்கிறபடியா நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 2:25 வாசிக்கலாமா? நீங்கள் திறந்து புரட்டுறதுக்குள்ளே டிவியில் அவர் வசனத்தை போட்டுட்டாரு. அதனால தான் நாங்கள் பைபிளே கொண்டு வரதில்லை பாஸ்டர். இங்கே தான் டிவிலே இருக்குதுன்னா டிவியில் இருக்கிறது இருக்கட்டும், நீங்கள் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க எல்லாரும், அதற்காக ஸ்தோத்திரம். சொன்ன உடனே வசனத்தை புரட்டி உடனே எடுத்துக்கொள்ளணும். கூடுமான வரைக்கும் டிவியில் பார்த்து வாசிக்கிறத விட உங்கள் பைபிளில் பார்த்து வாசிக்கிறது தான் உங்களுக்கு பெருமை. ஆமென். வாசிக்கலாமா? உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொள்ளுங்கள், பற்றி கொண்டிருங்கள். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தினுடைய 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த 7 சபைகளிலே 5 சபையை கடிந்து கொள்கிறார், 2 சபைகளை அப்ரிஷியேட் பண்ணுகிறார். ஆமென். அவர் கடிந்து கொள்கிற சபையில் ஒன்று தியத்திரா. என்னதுங்க? அந்த தியத்திரா சபைக்கு ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை சொல்லுகிறார். யோவான் சொல்லும் பொழுது 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 29ஆம் வசனத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. அல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காது எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இந்த சத்தம் என்ன சத்தம்? ஆமென். இது தேவ சத்தமா, இது மனுஷ சத்தமா, இது பொல்லாத பிசாசுடைய சத்தமா என்று பகுத்தறிகிற செவிகள் விசுவாசிகளுக்கு இருக்கணும். ஆமென். யோவான் ஸ்நானன் மரிக்க போறதுக்கு முன்னாடி முதல் இரத்த சாட்சி, பூமியினுடைய புதிய ஏற்பாட்டினுடைய முதல் இரத்த சாட்சி யோவான் ஸ்நானன். அவரை கல்லை எடுத்து அடிச்சே கொல்ல போறாங்க. புதிய ஏற்பாட்டினுடைய அவ்வளவு பயங்கரம் பாருங்க. முதல் இரத்த சாட்சி அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பண்ண ஒரு நீண்ட பிரசங்கம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை வேர்ட் பை வேர்டு வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் அவர் சொல்கிறாரு, 50ஆம் வசனம் நினைக்கிறேன், இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. ஆமென். 51 50 51 போயிடணும் இல்லை? அப்போ அதில் வணங்கா கழுத்துள்ளவர்களே. என்ன கழுத்துள்ளவர்களே? இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஆமென். ஏன் அவங்க வணங்கா கழுத்துள்ளவங்க? ஸ்டிஃப் நெக் டு பீப்புள். கழுத்து வணங்கவே வணங்காது. அப்படின்னா உங்க பிதாக்களை போல எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள்.
தியத்திராவை கடிஞ்சு கொள்றார். கடிஞ்சு கொண்டு சொல்றாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். விட்டுறாதீங்க, பிடிங்க, நல்லா டைட்டா பிடிச்சிக்கங்க. அல்லேலூயா. நான் வருமளவும் உங்களுக்குள்ளதை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேட்கிற காதுகள் ஆசீர்வாதமானவைகள். அல்லேலூயா. உபாகமம் 28:1 பூமியில் உள்ள சகல ஜனத்திலும் நான் உன்னை மேன்மையாக வைக்க வேண்டுமானால் இன்று நான் உனக்கு விதிக்கிற கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜனத்திலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஆமென். பூமியில் உள்ள சகல ஜனத்திலும் நான் உன்னை மேன்மையா வைக்கணும்னா இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கிற கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. உண்மையா செவி கொடுக்கணும். இந்த காலை உபவாச ஜெப வேளையில தியத்திரா சபைக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் வருமளவும் உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு அந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை முடிக்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உங்களுக்குள்ளதை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்தது நல்ல வார்த்தை சொல்லுங்க. உங்களுக்குரியதை பற்றி கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள். ஆமென். பற்றி கொண்டிருங்கள். 1 தீமோத்தேயுல 6ஆம் அதிகாரத்தில் பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஆமென். அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். எதை பற்றிக்கொள்? அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிற. ஹல்லேலூயா. தீமோத்தேயை பார்த்து பவுல் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்றாரு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஆமென். ஆவியானவர் உனக்குள்ளதை நீ பற்றிக்கொள் என்று இந்த காலவேளையிலே நமக்கு சொல்கிறார். உனக்குரியதை நீ பற்றிக்கொள், உனக்குரியதை நீ பற்றிக்கொள். 11ஆம் வசனத்தில் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை பற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கை, விசுவாசத்தை பற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். பட்டும் படாமல் இருக்கிற வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை அல்ல, உறுதியாய் வேரூன்றப்படுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. அப்ப தேவ கரத்திலிருந்து பூரணமான சமாதானத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நாம் அவரை எப்படி பற்றி கொள்ள வேண்டுமாம்? உறுதியா பற்றி கொள்ளணும். எப்படி பற்றி கொள்ளணும்? ஆமா, என்னைக்கு நம்ம அவரை உறுதியா பிடிக்கிறோமோ அன்னைக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. தேவ தூதனானவர் ரா முழுவதும் யாக்கோபோடு போராடிட்டு இருந்தாராம். அல்லேலூயா. The angel of God. வேதத்துல பல இடத்துல ஏஞ்சல்னு போட்டிருக்கோம், சில இடத்துல ஏஞ்சல் ஆஃப் காட்னு போட்டிருக்கோம், பல இடத்துல தூதன் போட்டிருக்கோம்,
சில இடத்துல தேவனுடைய தூதனானவர்னு போட்டிருக்கோம். எங்கெல்லாம் தேவனுடைய தூதனானவர்னு பழைய ஏற்பாட்டில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறதோ அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. The angel of God. ராம் முழுவதும் யாக்கோபோடு தேவனுடைய தூதனானவரோடு போராடிட்டு இருந்தாராம். அவர் சொன்னாராம், பொழுது விடியுது, நான் போகட்டும். அப்ப யாக்கோபு என்ன சொன்னாராம், இல்லை, நாம என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன், விடவே மாட்டேன்னு உறுதியா பிடிச்சார் பாருங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உறுதியா பிடிச்சார். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஒரு மன நிறைவு, அவனுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. நைட்டெல்லாம் சமாதானம் இல்லை, ஒரே பயம், வியாகுலம், தத்தளிப்பு. ஆனா கர்த்தர் ஆசீர்வதிச்ச உடனே அவனுக்குள்ள ஒரு சமாதானத்தோட புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அவரை உறுதியாய் பற்றி கொள்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை உச்சியில வச்சிருக்கிறார். நீங்க வேதத்துல கூட நீங்க ஆராய்ச்சி பாருங்களேன். மரணமே அல்லாமல் நம்மை ஒன்றும் பிரிக்க முடியாது. ஆமென். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் எம்முடைய ஜனம். ஆமென். நகோமியை உறுதியா பிடிச்சிட்டாராம் ரூத். ஹல்லேலூயா. பாருங்களேன், கடைசியில ரூத்துக்கு உச்சபட்ச ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தலே சொல்லாமா? யாரெல்லாம் கர்த்தரை உறுதியா பற்றி கொள்றாங்களோ, கர்த்தருடைய காரியங்களை உறுதியா பற்றி கொள்கிறார்களோ, இந்த காலையில இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை, உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு. ஆமென். பக்கத்தில் பார்த்தது நல்ல வார்த்தை சொல்லுங்க, உனக்குரியதை பற்றி கொண்டு இரு. ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 21, 22 ஆகிய வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 5, 21, 22 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன பண்ணணுமா? விட்டு விலகணும். இந்த காலவேளையில் விசுவாச வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாத குறைவு அப்படின்னா, நம்ம பற்றி கொள்ள வேண்டியதை இன்னும் பற்றி கொள்ளாமல் இருப்பது தான். உறுதியாக பற்றி கொள்ளணும். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் உறுதியாய் பற்றி கொள்ள கர்த்தர் வேண்டிய கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு தரும்படியாக தேவன் நம்மிடத்தில் அதிகமாய் விரும்புகிறார். இந்த காலவேளையில் விசுவாசிகள் பற்றி கொள்ள வேண்டிய பல காரியத்தை வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் பற்றி கொள்ள வேண்டிய பல காரியத்தை பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில பற்றி கொள்ள வேண்டிய காரியம் என்ன? சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் 4வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே பற்றி கொள்ள வேண்டிய அநேக காரியத்தை வேதம் நமக்கு போதிக்கிறது. வாசிக்க கேட்ட வேத பகுதியில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது, ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் விசுவாசிகள் பற்றி கொள்ள வேண்டிய பல காரியங்களிலே பிரதானமான ஒன்று கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். நம்பர் 1 என்னதுங்க? கர்த்தரை பற்றி கொள்ளணும். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஆனாலும் நீங்க கர்த்தரை பற்றி கொண்டதுனால இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலரை பார்த்து மோசே அப்ரிஷியேட் பண்றாரு. யார் அவங்க? எதனால அப்படின்னா,
இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு, 1ஆம் வசனம், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கும் நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்தது நீங்கள் உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதரெல்லார் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடி அழித்து போட்டார். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மோசே தேவஜனத்தில் பேசும் பொழுது அவர் சொல்றாரு, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து 40 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் பிரவேசிப்பதற்கு அவர்களை நடக்க பண்ணினார். ஆமென். சொல்லுங்க. 40 ஆண்டுகள் நடந்தார்கள். சுமார் 30 லட்சம் ஜனங்கள். எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு போவதற்கு கடல் ஓரத்திலே நடந்து போயிருந்தா வெறும் 40 நாள். ஆமென். கடல் ஓரமாகவே போயிருந்தா 40 நாள்ல ரீச் பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த வழியில் அவங்க நடத்தாம சுற்றி நடக்க பண்ணினாராம். அதனால எவ்வளவு நாள் ஆச்சு? 40 ஆண்டுகள். ஹல்லேலூயா. 40 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களோட இருந்தார். ஆமென். கர்த்தர் அவர்களோடு இருந்தார். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? உபாகமம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தில் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழைதாய் போகவில்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சை பழைதாய் போகவில்லை. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. எத்தனை அற்புதம் பாருங்கள். 40 ஆண்டு வனாந்திரத்தில் நடந்தாங்க. 40 ஆண்டு கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அவர்கள் அணிந்திருந்த வஸ்திரம் பழசா போலியா, அவர்கள் காலில் இருந்த செப்பல் பாதரட்சை பழசா போலியா. சத்தமா இல்லை சொல்லாமா? கர்த்தர் அவர்களோடு இருந்து 40 ஆண்டு நடத்தினார். இந்த வனாந்தரத்தின் பாதையில பலர் மரித்து போனார்கள், பலர் இறந்து போனார்கள், பலர் தேவ கோபத்திற்கு ஆளானார்கள். ஆமென். இதை எங்க தெளிவா பார்க்கலாம்னா, வீட்டுக்கு போயிட்டு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை வேர்ட் பை வேர்டு வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்கெல்லாம் வனாந்தரத்தில் செத்து போனாங்க, ஏன் வனாந்தரத்தில் ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளானாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பலர் மரித்து போனார்கள். அதை தான் அங்கே 4ஆம் அதிகாரத்தில் வாசித்த 4ஆம் அதிகாரத்தில் மோசே அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கிறார். இந்த வனாந்திரத்தில் இந்த 40 ஆண்டு நீங்கள் கர்த்தரோடு இருப்பதற்காக கர்த்தர் உங்களுக்கு கட்டளைகளையும் நியமங்களையும் கொடுத்தார். சத்தமா இல்லையே சொல்லாமா? சீனாய் மலையினுடைய உச்சியிலே மோசே ஏறி வர செய்து அவனுடைய கையிலே 10 கட்டளைகளை கொடுத்தார். ஆமென். எத்தனை அற்புதம், எத்தனை ஆசீர்வாதம். இந்த புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய கையில கர்த்தர் இந்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைகளையும் நியாயங்களையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இதுல ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். ஒன்னையும் கூட்ட வேணாம், குறைக்க வேணாம். யாராவது இந்த வேத வசனத்தில் ஒன்று கூட்டினாலோ ஒன்று குறைச்சாலோ ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவங்க பேரை கிறுக்கி போட்டு வேண்டார் ஆண்டவர். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பைபிளை பிரிண்ட் பண்ணும் பொழுது 2 வார்த்தையை சேர்த்துக்கிட்டா இல்லை 2 வார்த்தையை குறைச்சிட்டா அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டா? அப்படி அல்ல. இந்த சொல்லப்பட்ட வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி, அல்லேலூயா, இந்த வார்த்தைகளுக்கு தேவ சத்தத்துக்கு உண்மையாக கீழ்ப்படியாம எதிர்த்து நிற்கிற, அதுதான் அதனுடைய அர்த்தம். ஒன்றையும் கூட்ட வேண்டாம், ஒன்றையும் குறைக்க வேண்டாம். இவர்கள் இந்த வனாந்திர பாதையில் வரும்பொழுது ஒரு இடத்துல, மோவாப் என்கிற ஒரு இடத்துல
அவர்கள் அந்த புறஜாதிகளோடு கலந்து அவர்களுடைய விக்கிரகங்களையெல்லாம் வழிபட ஆரம்பித்த பொழுது கர்த்தர் அங்கு அநேகரை அழித்து போட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். ஆனால் மோசே சிலர் அப்ரிஷியேட் பண்றார். அதான் 4ஆம் வசனத்தில் வாசித்தோம். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதம். இந்த கடைசி நாட்களிலே நமக்கும் ஒரு இலக்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கும் ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. அன்னைக்கு எப்படி எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலருக்கு ஒரு டெஸ்டினேஷன் என்ன இலக்கு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு வாக்களித்து அந்த கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். ஆமென். எகிப்து என்கிற பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நம்மளும் இப்பொழுது ஒரு வனாந்திரத்தின் பாதையில் பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆமென். நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, நமக்கு ஒரு இலக்கு இருக்கு. என்ன இலக்கு? பாலும் தேனும் ஓடுகிற பரம கானான், பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அப்போ அங்கே போய் சேர்ற வரைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யாரை உறுதியாய் பற்றி கொள்ளணும்? கர்த்தரை. 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், அவ்வளவு உறுதியா பிடிச்சிட்டு இருந்தாராம் கர்த்தரை. அவர் எப்பொழுதும் எனக்கு முன்னாடி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஆமென். நம்ம வச்சிருக்கிறோமா? கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்னாடி நிற்க வச்சிருக்கிறோமா? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசுவா தேவ ஜனங்களை வழிநடத்தி வந்த யோசுவா அவர்களோடு பேசும்பொழுது யோசுவா 23ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து யோசுவா தேவ ஜனங்கள் நடத்தும் பொழுது இதே தான் சொல்றார். 8ஆம் வசனத்தில் பாருங்க. யோசுவா 23:8 வாசிங்க. இந்த நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் இந்த உபவாச நாளில் கர்த்தர் நமக்கு சொல்ற ஒரு அற்புதமான ஆலோசனை, நாம் பற்றி கொள்ள வேண்டிய முக்கிய முதல் நபர் நாம் அருமை இரட்சகர். ஹல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். அவரை பற்றி கொள்ளணும். ஆதி சபையில் அப்போஸ்தலர்கள் விசுவாசிகளுக்கு இதைத்தான் போதித்தார்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 22-23வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? ஆதி சபையில் அதை தான் சொன்னாங்க. தேவனே, அநேக உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று அந்த நாட்களிலே வேகமாய் சபை வளர்ந்து கொண்டிருந்த பொழுது அந்தந்த சபைகளில் மூப்பர்களை வைத்து உபவாசித்து ஜெபித்து விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அல்லேலூயா.
ஆதி சபை விசுவாசிகள் தேவனை விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஆமென். அப்ப ஆதி சபையில விசுவாசிகள் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து சபைகள், அக்காலத்து சபைகளுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். சவுல் எழும்பி சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். அக்காலத்தில் எருசலேமின் சபைகளுக்கு மிகுந்த துன்பம். சபைகள் சிதறடிக்கப்பட்டது. 4ஆம் வசனம் சொல்கிறது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. கொலை மிரட்டல், பலரை கொலை செய்தான், சிலரை சிறைச்சாலையில போட்டான். சபை சிதறி போனது. ஆமென். அவர்கள் வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க. வேற ஊருக்கு போயிட்டு அவர்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருந்ததுனால வேற வேற ஊருக்கு போனாலும் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து என்னத்தை பிரசங்கித்தார்களாம்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஏன்? அவர்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டதினால். சத்தமாமேன் சொல்லலாமா? அவர்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டதினால் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் மறைத்து வைக்கவே இல்லை. நல்ல சத்தமாமேன் சொல்லலாமா? இந்த காலை உபவாச ஜெப வேளையில நாம் பற்றி கொள்ள வேண்டிய அற்புதமான பொக்கிஷம் ஒன்று உண்டானால் நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வேன். ஆமென். சொல்லுங்க இந்த வார்த்தை சத்தமா, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வேன். ஆமென். நம்பர் 2, இரண்டாவது, ஒரு விசுவாசிகள் பற்றி கொள்ள வேண்டிய பல காரியம் இருக்குது. முக்கியமான சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராட்சியத்தை பெருகுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அல்லேலூயா. ஒரு விசுவாசி பற்றி கொள்ள வேண்டிய அற்புதமான சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒன்று, கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். இரண்டாவது, கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எதை பற்றி கொள்ள வேண்டும்? கிருபையை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபையை பற்றி கொள்ளுங்கள். ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலேயே 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்பட்டு போவார்கள். ஆமென். அப்ப கிருபையை இழப்பதற்கு காரணம் கசப்பு. கிருபையை இழப்பதற்கு காரணம் கசப்பு. கிருபையை இழப்பதற்கு காரணம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், மாம்சீக குணங்கள். ஆமென். மாம்சீக குணங்கள். எந்த அளவுக்கு ஆவில வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு மாம்சீக காரியங்களை எல்லாம் தள்ளிட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோமோ, கிருபை நம்ம கூடயே வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். இவர்கிட்ட பேச மாட்டேன், அவங்ககிட்ட பேச மாட்டேன், அங்கே போக மாட்டேன், இங்கே வரமாட்டேன். இந்த வீண் வைராக்கியங்கள், மன்னிக்க முடியாத சில காரியங்கள், எந்த அளவுக்கு மனுஷீகம் நிறைய நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு கிருபை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லது கிருபை இருக்கவே இருக்காது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி. நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. அதை யாருக்கு கம்பேர் பண்றார் அந்த வசனத்தைனா, ஏசா. யாருங்க? ஏசா. என்னை ஏமாத்திட்டானே, எனக்கு துரோகம் பண்ணிட்டானே, அவனை உண்டு இல்லைன்னு பண்றேன் பார், அவனை இந்த ஊருக்கு வரானான்னு பார்க்குறேன், இந்த வருவனான்னு பார்க்குறேன்னு பார். விரட்டி 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 அடிக்கிறது, விரட்டி விரட்டி எப்பவுமே கரு 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 கருன்னு அவங்க மேலே கசப்பாக இருக்கிறது, கோபமாக இருக்குது, மூர்க்கமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நமக்குள்ள மனுஷீகம் ஜாஸ்தி டாமினேட் பண்ணுதோ அந்த அளவுக்கு கிருபை ஃபேட் ஆகிடும். ஆமென். தேவ தூதன் மரியாதை பார்த்து ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னான், கிருபை பெற்றவளே. அல்லேலூயா.
அப்படி உலகம் நம்மளை பார்த்து சொல்லணும், மற்றவர்கள் நம்மளை பார்த்து சொல்லணும், அந்த மனுஷன் நல்ல கிருபை பெற்ற மனுஷன், அந்த அந்த அம்மா நல்ல கிருபை பெற்றவங்க. ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே. பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, கிருபை பெற்றவளே. அப்படி சொல்லணும். கிருபை நமக்கு மேலே 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 கிருபை வந்துக்கிட்டே இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் மனுஷீகத்தெல்லாம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆமென். அதைத்தான் வேதம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், பல நேரத்தில் தாழ்மையை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாம தாழ்வு மனப்பான்மை எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம் தலைக்கு மேலே. ஆமென். என்னை யாரும் நேசிக்க மாட்டுறாங்க, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, என்னை எல்லாரும் பார்த்தாலும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நான் நல்லாவே இல்லை, நான் ஆசீர்வாதமாக இல்லை, நான் கருப்பாக இருக்கிறேன், நான் அழகாக இல்லை, நான் குள்ளமாக இருக்கிறேன், இதெல்லாம் சொல்லி சொல்லியே கிருபை எழுந்து போயிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை வேற. ஆமென். தாழ்மை தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன தேவை? தாழ்மை தேவை. கிருபையை பற்றி கொள்ள கடவோம். யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை என்ன அடிக்கிறாங்களா? போக்கடிக்கிறாங்க. நீங்கள் கிருபையை போக்கடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் 1100 1080 அவ்வளோ பேர் சபைக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லை. உபவாச ஜெபத்தில் வருகிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உபவாச ஜெபத்துக்கு வர நீங்கள் பாக்கியவான்கள். சிலர் லைவில் உட்காந்துருக்கிறீங்க, இன்றைக்கி வரணும்னு விரும்பினாலும் வர முடியாமல் வீட்டில் உட்காந்தாவது வசனத்தை கேட்கிறேன்னு நினச்சி லைவில் உட்காந்துருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதனால் நான் எப்படி வேணாலும் இருந்தால் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை மட்டும் போயிட்டா போதும், நான் பாக்கியவான் சொன்னாங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கை தாறுமாறாக இருந்தால் பரவாயில்லையா? இல்லை, நம்மை பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகுமாம்? கிருபை பெருகும். அதனால தான் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா பாடுங்க, நல்லா துதிங்க. காரணம், நீங்கள் கிருபை பெற்றவர்களாக இருக்கணும்னா இங்கே ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. தனி ஜெபம் உங்களை ஷார்ப் பண்ணும், வேத தியானம் உங்களை ஷார்ப் பண்ணும், கூடி ஜெபிக்கிற ஜெபம் உங்களை நல்லா ஷார்ப் பண்ணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நல்லா சேர்ந்து கர்த்தரை துதிச்சு பாடி ஆவியில் நிரம்பொழுது நீங்கள் ஷார்ப்பாக இருப்பீங்க. சத்தமாக இல்லையே சொல்லுங்க. நீங்கள் ஷார்ப்பாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆமாம். ஷார்ப்புக்கு ஆப்போசிட் ஒரு வார்த்தை இருக்குது. என்ன சொல்லுங்க பாப்போம்? ஷார்ப்புக்கு கூர்மைக்கு எதிர் வார்த்தை ஒன்று இருக்கு, மொக்கை. நீங்கள் மொக்கையாக இருக்கக்கூடாது. ஆமென். நீங்கள் ஒருத்தரும் மொக்கையாக இருக்கக்கூடாது, நீங்கள் ஷார்ப்பாக இருக்கணும். எப்போ ஷார்ப் வரும்னா, தனி ஜபத்துக்கு யார் வேகமாக ஓடி தனி ஜபத்தில் உட்காடுறாங்களோ, வேதத்தை நல்லா தியானிக்கிறாங்களோ, எப்பெல்லாம் ஆராதனை இருக்கிறத ஓடி வராங்களோ, எப்பெல்லாம் உபவாசத்துக்கு ஓடி வராங்களோ, எப்பெல்லாம் 6:30 மணி ஆராதனைக்கு 6:15 உட்காந்துருக்கிறாங்களோ, 9 மணி ஆராதனைக்கு 8:55 உட்காந்து காத்திருக்கிறாங்களோ, அவங்க ஷார்ப்பாக இருப்பாங்க. சத்தமாக இல்லையே சொல்லுங்க. மற்ற எல்லாம் மொக்கை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. மற்ற எல்லாம் மொக்கை. 9 மணி ஆராதனைக்கு 10:45 போனா போதுன்னு வருது, அது மொக்கை. அப்படி வர 500 மொக்கையை விட ஷார்ப்பாக இருக்கிற 50 பேர் எவ்வளோ மேல். சத்தமாக இல்லையே சொல்லுங்க. சத்தமாக இல்லையே சொல்லுங்க. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். 1000 மொக்கை கத்திகளை வச்சு என்ன பண்ணுறது? ஷார்ப்பாக இருக்கிற ஒரு கத்தியை வச்சு நம்ம பெரிய காரியத்தை செய்யலாமே. யோசிச்சு பாருங்க, 1000 பேரும் ஷார்ப்பாக இருந்தால் எவ்வளோ பெரிய ஆசை. இந்த பகுதியே கர்த்தருக்கு சொந்தமாயிடும். அல்லேலூயா. நான் உன்னை புதிதும் கூர்மையுமான யந்திரமாக்குவேன்னு சொல்றார் ஆண்டவர். ஆமென். எப்போனா தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது. 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் ஏன் தாவீது ஷார்ப்பாக இருந்தார் பாருங்க. 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். எப்படி பணிந்து கொள்வேன்? பயபக்தியுடன். அப்ப கிருபையை பற்றி கொள்ளணும். என்ன பற்றி கொள்ளணும்? அதைத்தான் எபிரேயர் 12:28 வாசித்தோம். அசைவில்லாத ராட்சியத்தை பெறுகிறவர்களாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமென். மூன்றாவது, ஒரு விசுவாசி பற்றி கொள்ள வேண்டிய மூன்றாவது 119ஆம் சங்கீதம். 119ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம்.
சங்கீதம் 119:34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். ஹல்லேலூயா. விசுவாசி பற்றி கொள்ள வேண்டிய பல காரியங்கள் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. அதில் சிலதை சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் பற்றி கொள்ள வேண்டிய மூன்றாவது வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். சத்தமா சொல்லுங்க, எதை பற்றி கொள்ள வேண்டும்? வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். வசனத்தை பற்றி கொள்றது என்னது? வேத புஸ்தகத்தை எடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு முத்தம் கொடுக்குறதா? டெய்லி பைபிளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது நல்லது, ஆமேன். ஆனால் அதை விட நல்லது அதனுடைய வெளிப்பாடு என்னன்னா அந்த வசனத்தை நேசிக்கிற தன்மை, ஆமேன். எரேமியா 15:16 வசனத்தை பற்றி கொள்ளுதல் என்றால் என்ன? உம்முடைய வசனம் கிடைத்த உடனே உட்கொண்டேன், ஆமேன். உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. ஹல்லேலூயா. அப்ப வார்த்தைகள் கிடைக்குமா? எனக்கு என்ன வார்த்தை இன்னைக்கு கிடைக்க போகுது? சத்தமா இல்லையே சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு என்ன வார்த்தை கிடைக்க போகுது? அல்லேலூயா, ஆமென். டெய்லி ஒரு வசனத்தை வாட்ஸ்அப்பில் போடுவேன். சீயோன் குமாரர்கள்ல, சீயோன் குமாரத்திகள்ல, அப்புறம் தாம்பரம் மேற்கு மண்டல போதகர்கள், போதகருடைய துணவியார்கள், அப்புறம் அதிகாலை ஆத்மநேசர், இப்படி சில குரூப்பில் போடுவேன். சில நேரத்தில் 2 மணிக்கே எழுந்து போடுவேன், சில நேரத்தில் 1 மணிக்கே போடுவேன், சில நேரத்தில் அதிகாலை 4:30 மணிக்கு போடுவேன், ஆமேன். அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா சீயோன் குமாரத்திகள் குரூப்பில் வேகமாக சில நம்பர்ஸ் அதில் வரும், ஆமேன். 1, 2, 3 அப்படின்னு வரும். பார்த்தா காலமே 2 மணிக்கே ஆமேன், ஹல்லேலூயா. 2 மணிக்கே அந்த வசனத்தை பார்த்து ஆமேன் போடுற ஆட்கள் இருக்கிறாங்க. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பெல்லாம் எனக்கு எரேமியா ஞாபகம் வரும். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை என்ன செய்தேன்? உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகளின் இருதயத்திற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? தேவனுடைய வார்த்தைகளை எப்ப கிடைக்கும்னு காத்திருக்கிற ஒரு அனுபவம் வார்த்தைகள் தான். மத்தேயு 4 லூக்கா 4 இவைகளில் வேதம் என்ன சொல்கிறது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான், ஆமென். ஹல்லேலூயா. அப்ப வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். எதை பிடிச்சிக்கிறீங்களோ இல்லையோ வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு நல்லது, நீங்க ஆராதிக்கிற சபைக்கு நல்லது. எந்த அளவுக்கு வசனத்தை பிடிச்சிட்டீங்களோ நீங்க இருக்கிற இடத்துல சாட்சியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இவர்கள் இந்த சபைக்கு போகிற ஆட்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள்னு கர்த்தர் நாம மகிமைப்படும், ஆமென். நீங்க சாட்சியா வசிக்கிறதுனால உங்க பகுதியில, உங்க தெருவில் அநேகரை கர்த்தருக்குள் நடத்தும்படியான பாக்கியத்தை பெறுகிறீர்கள், ஆமென். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கும் அதுதான் ஆசீர்வாதம். பிலிப்பியர் 2:14 பவுல் அதுதான் சொல்றாரு. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், ஆமென். எதை பிடித்து கொண்டு? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. வசனத்தை பிடிச்சிக்கணும், வார்த்தை பிடிச்சுக்கணும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே, ஆமென். அப்ப எந்த அளவுக்கு வசனத்தை பிடிச்சுக்கிட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கும். வசனத்தை பிடித்து கொள்கிற தன்மை நமக்கு இருக்க வேண்டும், ஆமென். தீத்துவின் புஸ்தகம் 1 தீத்து 1:9 ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிறவனாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிறவனாயிருக்க வேண்டும், ஆமென். நீதிமொழிகள் 4:13 சாலமோன் சொல்றாரு, புத்தியை உறுதியாய் பற்றிக்கொள்,
அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். புத்தியை உறுதியாய் பற்றிக்கொள். தேவனுடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு அதை கை கொள்வேன். ஹல்லேலூயா. விசுவாசிகள் பற்றி கொள்ள வேண்டிய சில காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல என்ன சொன்னேன்? எதை பற்றி கொள்ள வேண்டும்? கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். இரண்டாவது, கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். மூணாவது, வசனத்தை, வார்த்தையை பற்றி கொள்ளணும். கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்லி நான் 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3:14 வாசிங்க பாப்போம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். எபிரேயர் 6:18 ஒரு அழகான வார்த்தை பாருங்கள். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் மேலில் நம்பிக்கை. யார் மேல? கர்த்தர் மேல. 2 விதமான நம்பிக்கை உண்டு உலகத்துல. மனுஷன் மேல நம்பிக்கை, கர்த்தர் மேல நம்பிக்கை. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். மனுஷனை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன், ஆனால் கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. பாக்கியவான். ஆமென். இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் பேரில் பற்றி கொண்டிருக்கிற அற்புதமான கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மையே பற்றி கொள்வேன், நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று கர்த்தர் இந்த காலை உபவாச ஜெபங்களிலே நமக்கு ஒரு ஆலோசனை சொல்றார். ஆமென். எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஜீசஸ். ஹல்லேலூயா. மைட்டி காட், மைட்டி காட். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்ட இந்த நல்ல அற்புதமான வார்த்தைக்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிறு கர்த்தருடைய பந்தியில, தகப்பனே என்னை ஒரு விச தகுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இன்னைக்கு இரவு 9 மணிக்கு நடக்க போகிற ஆயத்த ஜெபத்தில் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிற கம்யூனியன் லீடர்ஸ் எல்லாரும் ஒரு மனதோடு ஓடி வருவதற்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உம்க்குள் வந்து விட்டே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை
பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.